மாதிரி இவங்க 3 பேரையும் நம்ம கண்காணிக்கணும். இதுங்களுக்கு பேர் என்னன்னு தெரியலையே. சரி, நம்மளே ஒரு பேரை வச்சு விடுவோம். இவளுக்கு என்ன பேர் வைக்கலாம்? கடத்திட்டு வந்ததுக்கு அப்புறமும் மேக்கப்போட நல்ல மினுமினுன்னு இருக்கா. ஒருவேளை சரியான மேனா மினிக்கியா இருப்பா போல. அந்த பேரை வச்சிருவோம், மேனா மினிக்கி. ஓய் நம்பர் 1, உன்னை இனிமே மேனா மினிக்கின்னு தான் நான் கூப்பிட போறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ உன் பேரை. அடுத்தது இவ மண்டைய பாரு. பூசணிக்காக்கு ஃப்ரீ ஹேர் விட்ட மாதிரி ஒரு மண்டை. அதுல செடி நட்ட மாதிரி 2 முடி நட்டுக்கிட்டு வர நிக்குது. இவளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. இந்த எல்லாத்தையுமே கண்ணு முன்னாடி வச்சுட்டு எதையுமே காணாத மாதிரி ஒரு சீன் போடுவாளே சுட்டி டிவில, அந்த டோரா. உங்களுக்கு அங்க இருக்கிற மழை தெரியுதா? தெரிஞ்சதுன்னா தெரியுதுன்னு சொல்லுங்க அப்படின்னு வந்து சீனை போட்டுக்கிட்டு இருப்பாளே, அவ மட்டும் மாதிரி இருக்கு. அப்ப இவளுக்கு டோரா மண்டனே பேர் வச்சிருவோம். நம்பர் 2, உன் பேரு டோரா மண்டை. அடுத்தது இந்த சொட்ட மண்டை. இந்த சொட்ட மண்டை எனக்கு என்ன பேர் வைக்கலாம்? இந்த கிழவனெல்லாம் ஏன்டா கடத்திட்டு வரீங்க? வந்து உட்காருன்னு சொன்னா உட்கார போறாப்ல. இந்த ஆளுக்கு ஒரு கயிறு வேற ஒரு கேடு. கயிறு இல்லனா மட்டும் 100 மீட்டர் ரன்னிங் ரேஸ் ஒலிம்பிக்ல ஓட போறான் ஆளு. இந்த சொட்ட மண்டை, இந்த கண்ணாடி, இந்த குச்சி எல்லாம் வச்சு பார்த்தா இந்த ஆளுக்கு குச்சி கிழங்குன்னு பேர் வச்சிடலாம். யோ இவ்வளவு டீசென்ட்டா உனக்கு பேர் வச்சிருக்கேன் பாத்தியா? கிழவன்னு கூப்பிட ஒரு மாதிரி இருந்துச்சு, அதான் கிழங்குன்னு பேர் வச்சிருக்கேன். எல்லாருக்கும் பேர் வச்சாச்சு. ஆனா இப்ப இந்த பேரை நம்ம மனப்பாடம் பண்ணணும். மீனா மினிக்கி, டோரா மண்டை, குச்சி கிழங்கு. மீனா மினிக்கி, டோரா மண்டை, குச்சி கிழங்கு. மீனா மினிக்கி, டோரா மண்டை, குச்சி கிழங்கு. பேரு மனப்பாடம் ஆயிடுச்சு. இன்னும் ஒருத்தரும் கண்ணு முழிக்கல. முழிக்கட்டும். முழிச்சதுக்கு அப்புறம் உங்க எல்லாரையும் வச்சு செய்றேன். டேய் நட்டமுடி. நட்டமுடியா? டேய் நீல கலர் கண்ணா வாடா. என்னடா பாஸ் சொன்ன மாதிரி தானே செஞ்சிட்டு இருக்க? டேய் ரோபோட் மண்டையா, நான் பாஸ் சொன்ன மாதிரி தான் செஞ்சிட்டு இருக்கேன். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? உன்கிட்ட இருக்கிறவனுங்கள பத்திரமா பாத்துக்கோடா. டேய் அதெல்லாம் நான் பத்திரமா தான் பாத்துக்கிறேன். ஆமா, இன்னைக்கு யாரும் கண்ணு முழிக்கலையா? ஆமாடா, எல்லாம் படுத்து தூங்கிட்டு கிடக்குங்க. இதுவும் நல்லாதான் இருக்கு. எந்திரிச்சுச்சுங்கனா அப்புறம் அவ்வளவுதான். சத்தம் போட்டு நம்ம உயிரை வாங்கிட்டு இருக்கோங்க. ஆமா, அங்க வேற ஒரு குழந்தை இருக்கு. அவனை தூங்க வைக்கிறதுக்குள்ள எனக்கு போதும்னு ஆயிடுச்சு. கடைசியில வேற வழி இல்லாம அந்த குழந்தைக்கும் தூக்க மாத்திரை தான் கொடுத்திருக்கேன். என்னது? தூக்க மாத்திரை கொடுத்துட்டியா? டேய் குழந்தைக்கு அதெல்லாம் கொடுக்க கூடாதுடா. பாஸ் என்ன சொல்லிருக்காரு? இவங்கள உயிரோட தான் வச்சிருக்கணும். யாருக்காவது உயிருக்கு ஏதாவது ஆபத்தாச்சு அப்புறம் கூண்டோட தூக்கி உள்ள போட்டுருப்பாங்க. இது என்ன சாதாரண ஃபேமிலியா? டிஎஸ்பி ஃபேமிலி. டேய் அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ அடங்கு. இந்த ரோபோட் மண்டைய ரொம்ப பேசுறானே. எனக்கு அட்வைஸ் பண்ண வந்துட்டான் இந்த நட்டமுடி. டேய் போடா, உனக்கு என்ன என்னோட ரூம்ல வேலை? போய் உன் கூட இருக்கறவங்கள போய் பாரு போ. டேய் பாஸ் இது பாஸா? ஐயோ, ரூம்ல எல்லாமே இங்க என்ன வேலைன்னு கேட்பாரு. எப்படி ஓட்றான் பாரு. ஓட்றா. பாஸ் என்ன யாரும் இன்னும் கண்ணு முழிக்கலையா? இல்ல பாஸ், எல்லாரும் எப்படி வந்தாங்களோ அதே மாதிரி தான் இப்ப வரைக்கும் இருக்காங்க. ஒருத்தர் கூட கண்ணு முழிக்கல. ரொம்ப நல்லது. பாக்குறேன் இனிமே யாரு வந்து இவங்களை காப்பாத்துறாங்கன்னு நானும் பாக்குறேன். ஹலோ மிஸ்டர் ஆதித்யா அருணாச்சலம், டிஎஸ்பி. என்ன நான் சொன்ன இடத்துக்கு வந்துட்டீங்களா? டேய் நீ சொன்ன மாதிரி நாங்க 2 பேருமே துபாய்க்கு வந்துட்டோம். இப்ப நாங்க துபாய் ஏர்போர்ட்ல தான் இருக்கோம். தயவு செஞ்சு என் குடும்பத்தை எங்க வச்சிருக்கன்னு சொல்லு. இருங்க, இப்படி அவசரப்பட்டா எப்படி? இன்னும் நம்ம டீலிங் பேசணும். அந்த டீலிங்க்கு நீங்க ஒத்து வரணும். அப்படி ஒத்து வந்தாதான் நான் உங்க குடும்பத்தை உங்ககிட்ட ஒப்படைக்க முடியும். டேய் என்னடா டீலிங்? நீ யாருன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் என்னடா டீலிங் பேசணுங்க? நான் தான் முன்னாடியே சொன்னேனே, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா நீங்க எல்லாரும் யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். சரிடா, இப்ப எங்க வரணும்னு சொல்லு. இப்ப எங்க இருக்கிறதா சொன்னீங்க? துபாய் ஏர்போர்ட்ல தாண்டா நிக்கிறோம். எங்க வரணும்னு சீக்கிரம் சொல்லு. நாங்க கண்டிப்பா நீ சொல்ற இடத்துக்கு சீக்கிரமாவே வந்துடுறோம். ஐயோ, நீங்க சீக்கிரமா வர முடியாத இடம்ல இப்ப நான் சொல்ல போறேன். என்னது? இங்க பாரு, நீ எந்த இடத்துக்கு சொன்னாலும் நான் சீக்கிரமா வந்துடுறேன். தயவு செஞ்சு இடத்த மட்டும் சொல்லு. சரி, நான் இடத்த சொல்றேன். ஆனா சீக்கிரமா வர முடியுமான்னு நீ தான் பாத்துக்கணும். நீ வர வேண்டிய இடம், என்ன பார்க்க வேண்டிய இடம் இந்தியா.
என்னது இந்தியாவா? டேய், இந்தியால தானடா இருந்த, நீ தானடா துபாய்க்கு வர சொன்ன? என்ன டிஎஸ்பி, இன்னமுமா என் பிளான் உனக்கு புரியல? டேய், நேர்ல மட்டும் கடிச்ச சுட்டு தள்ளிடுவேண்டா. என்னடா பிளான் பண்ணிட்டு இருக்க? என்ன அவசரமா துபாய்க்கு வர சொல்லிட்டு இப்ப இந்தியாவுக்கு வந்து விளையாடிட்டு இருக்க? நான் துபாய் ஏர்போர்ட்டை விட்டு கூட இன்னும் வெளியே வரலடா. மறுபடியும் இந்தியாவுக்கு வர சொன்னா நான் எப்படிடா வருவேன்? அதுதான்டா என்னோட பிளானே. நான் என்ன துபாயில இருக்கேன்னு நினைச்சிட்டா போனேன்? அடடா டிஎஸ்பி மச்சான், நான் இந்தியால தான் இருக்கேன். அப்புறம் எதுக்குடா என்ன துபாய்க்கு வர சொன்ன? அதுவா, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன என்ன காரணம்? சீக்கிரமாவே தெரிஞ்சுப்ப. பாய். துபாய கொஞ்சம் சுத்தி பார்த்துட்டு பொறுமையா இந்தியாக்கு வா. நான் வைக்கிறேன். டேய் 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 டேய், போனை வச்சோம் கட் பண்ணிட்டா. ஐயோ ஆதி, ஆதி என்னாச்சு? ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? சூர்யா, அவன் நம்மள ஏமாத்திட்டான் சூர்யா. என்ன மச்சான் சொல்றீங்க? ஏமாத்திட்டானா? அவன் நம்மள அலைய விட்டுட்டு இருக்கான் சூர்யா. அவன் இப்ப துபாயில இல்லையாமா, இந்தியால தான் இருக்கானா. என்னது? அப்புறம் எதுக்கு சூர்யா நம்ம துபாய்க்கு வர சொல்லியிருப்பான்? தேவையில்லாம எவ்வளவு வேலை பார்த்திருக்கான் பாருங்க. சரி மச்சான், இங்க பாருங்க, டென்ஷன் ஆகாதீங்க. அடுத்து நம்ம உடனே முடிவு பண்ணணும். என்ன சூர்யா முடிவு பண்றது? ஏற்கனவே செம்ம கடுப்புல இருக்கேன், குடும்பத்தை தூக்கிட்டானு. ஆனா இப்ப என்னை அலைய விட்டுட்டு இருக்கான். ஐயோ ஆதி, அதை விடுங்க. அடுத்து என்ன பண்ணலாம்? இமீடியட்டா இந்தியாவுக்கு டிக்கெட் புக் பண்ணலாம். நீங்க அது என்னன்னு பார்த்து செக் பண்ணலாம் வாங்க. சூர்யா, இப்ப புக் பண்ணாலுமே நம்ம நாளைக்கு தானே சூர்யா போவோம். எப்படி அவன் உடனே வாங்குறான்? நான் என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல சூர்யா. சரி ஓகே ஆதி, டென்ஷன் ஆகாதீங்க. நம்ம ட்ரை பண்ணி தான் பாப்போமே. டிபார்ட்மெண்ட்ல இருந்து அங்க ஒருத்தர் வராரு. அவர்கிட்ட நெக்ஸ்ட் இந்தியன் ஃபிளைட் எப்பன்னு நான் கேக்குறேன். நம்ம புக் பண்ணி இமீடியட்டா இந்தியா போலாம். ஆதி, டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒருத்தர் வராரு. அவர்கிட்ட இந்தியா ஃபிளைட் அடுத்து எப்போன்னு கேக்குறேன். கொஞ்சம் பொறுமையா இருங்க. சார் சார், ஒரு நிமிஷம். சொல்லுங்க சார், நாங்க இப்பதான் இந்தியால இருந்து ஒரு அவசர வேலையா துபாய்க்கு வந்தோம். இப்ப இமீடியட்டா இந்தியா போகணும். அடுத்த ஃபிளைட் எப்போ? நாங்க எப்போ புக் பண்ணலாம்? சார், இப்போதைக்கு துபாய் டு இந்தியா ஃபிளைட் எதுவுமே கிடையாது, எல்லாத்தையும் கேன்சல் பண்ணியாச்சு. என்னது? கேன்சல் பண்ணிட்டீங்களா? ஏன் ஏன் கேன்சல் பண்ணீங்க? சார், இவ்வளவு நேரம் வார் எதுவுமே இல்லாம இருந்துச்சு. ஈரான் யூஎஸோட போர் போயிட்டு இருந்ததுல, அதனால இல்லாம இருந்துச்சு. ஆனா இப்ப எங்களுக்கு மறுபடியும் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மறுபடியும் யூஎஸ்ல இருந்து வார் ஸ்டார்ட் பண்றாங்களாம். அதனால ஃபிளைட்ஸ் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ண சொல்லிட்டாங்க. நாங்களும் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிட்டோம் சார். நீங்க ரிட்டர்ன் இந்தியாவுக்கு போகணும்னா அட்லீஸ்ட் ஒரு 2 days ஆகுது ஆகும்னு நினைக்கிறேன். இமீடியட்டா உங்களால போக முடியாது சார். சார் சார், என்ன சார் சொல்றீங்க? சார், என் குடும்பமே எங்க தவிச்சிட்டு இருக்கு சார். நான் உடனே இந்தியாவுக்கு போகணும் சார். சான்ஸே இல்ல சார். இந்தியாவுக்கு போகணும்னா நீங்க 2 நாளாவது வெயிட் பண்ணி தான் ஆகணும். சார், வேற எப்படியும் இந்தியாவுக்கு கனெக்டட் ஃபிளைட் இல்லையா? இல்ல சார், துபாயில இருந்து கிளம்புற எல்லா ஃபிளைட்ஸுமே கேன்சல் பண்ணிட்டோம். ஸோ எப்படியுமே நீங்க இந்தியாவுக்கு போக முடியாது. ஐம் சோ சாரி. இன்னொரு 2 days நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். இல்ல அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ சார். ஆதி, என்ன ஆதி இது? எப்படி வந்து மாட்டிக்கிட்டோம்? அவன் வேணும் தான் சூர்யா நம்மள இப்படி மாட்ட வச்சிருக்கான். இது எல்லாமே அவனோட பிளான் தான். என்ன சூர்யா அது? எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. இப்ப என் பொண்டாட்டி, என் அம்மா, என் தங்கச்சி, என் அண்ணன் ஒய்ஃப், என் அண்ணன் குழந்தை, தாத்தா, இப்படின்னு எல்லாருமே மாட்டிக்கிட்டாங்க. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல சூர்யா. நம்ம குடும்பத்தையே இப்படி சித்திரவதை பண்ற அளவுக்கு ஆளாக்கிட்டேனே. என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அது எனக்கு நீங்க வருத்தப்படுறது புரியுது. ஆனா எனக்குமே என்ன பண்றதுன்னு தெரியல. உங்க டிபார்ட்மெண்ட் கிட்ட சொல்ல முடியல. உங்களால அடுத்து எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியல. யார் இதை பண்ணாங்கன்னோ கண்டுபிடிக்க முடியல. என்ன பண்றது ஆதி? ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. தெரியல சூர்யா, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஆனா சூர்யா, அவன் மட்டும் என் கையில கிடைச்சானே வச்சுக்கோங்க, துண்டம் துண்டமா வெட்டி போட்டுருவேன். இப்ப எனக்கு அவ்வளவு கோபமா இருக்கு சூர்யா. என்னால எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு ஆக்கிட்டான்ல. ஆதி, ஆதி ப்ளீஸ் கொஞ்சம் நிதானமா இருங்க. இருக்க முடியல சூர்யா, என்னை இப்படி ஏமாத்திட்டான்ல. அவன் யாரை என்னன்னு தெரிஞ்சு அவனை ஒரு வழி பண்ணல. என் பேரு ஆதித்யா இல்ல. எல்லாரும் கொன்ன முடி தூங்கிட்டு தான் இருக்குங்க. டேய் பாஸ். என்னடா இந்த ரூம்ல நிலவரம் எப்படி? பாஸ், வந்த மாதிரி எல்லாரும் கண்ணை மூடிட்டு தான் பாஸ் இருக்காங்க. யாருமே இன்னும் மயக்கத்துல இருந்து கண்ணை முடிக்கல பாஸ். ரொம்ப நல்லது. இப்பதான் அந்த டிஎஸ்பி காரன் போன் பண்ணா. குடும்பத்தையே துவைக்க விட்டுட்டு இருக்கேன்ல,
அதான் சாரு பயந்துட்டாரு. இருக்கட்டும் இருக்கட்டும், அவனை சும்மாவே விட போறது இல்லைன்னா. டேய், என்னடா இன்னொருத்தர் ஆளை காணோம்? இன்னொருத்தரா? என்னப்பா சொல்றீங்க? டேய், அங்க 3 பேரு, இங்க 3 பேரு. கணக்கு வச்சு கரெக்டா தானே வச்சிருந்தேன். இன்னொருத்தனை காணோம். பாஸ், இங்க 2 பேர் தான் பாஸ், 3 பேர்ல வரலையே. என்னது, 3 பேர் வரலையா? ஐயோ பாஸ், நீங்க அந்த குழந்தைய கேக்குறீங்களா? அவன் தொட்டில தூங்கிட்டு இருக்கான் பாஸ். டேய் டுபாக்கூர் மண்டையா, நான் குழந்தைய கேட்கலடா, குழந்தையோட ஒப்பனை கேக்குறேன். இங்க இன்னொருத்தன் வந்திருக்கணுமேடா. அங்க 3 இங்க 3 6, அந்த குழந்தையோட சேர்த்து 7 பேருடா. 7 பேரு தானே மொத்தமா கடத்தணும். பாஸ், இங்க வந்ததே 3 பேர் தான் பாஸ். அது அந்த குழந்தையோட சேர்த்து. இல்ல, எங்கேயோ மிஸ் ஆயிருக்கு. யாரும் மிஸ் ஆயிருக்கா? ஆதி துபாயில இருக்கான். ஆதியோட பொண்டாட்டி அந்த ரூம்ல இருக்கா. அவனோட அண்ணியும் இருக்கா. அவன் தாத்தாவும் இருக்கான். அவன் அம்மாவையும் பக்கத்து ரூம்ல தான் நான் கட்டி போட்டு வச்சிருக்கேன். இங்க இவன் தங்கச்சி, அப்புறம் அந்த பாட்டி. ஆனா ஒருத்தனை மட்டும் காணுமே. அப்பனா அது அந்த ஆதியோட அண்ணன் முத்துமொழிய மட்டும் காணும்டா. ஐயோ, என்னப்பா சொல்றீங்க? எப்படி அவன் மட்டும் காணாம போயிருப்பான்? ஐயோ, கடத்தினவனுக்கு ஒழுங்கா கடத்தலையா? என்ன பண்ணானுங்க ஒன்னும் புரியலையே. இவங்க அண்ணனையும் தூக்கிட்டாதா தானே சொன்னானுங்க. ஆனா இப்ப அவனை மட்டும் காணோம். ஆதிய துபாயில மாட்டி விட்டு ரொம்ப பெரிய வேலை பண்ணதா சந்தோஷப்பட்டேன். ஆனா இப்ப அவன் அண்ணனை காணோம். கடத்தினவனுங்க கரெக்டா கணக்கு போட்டு சொன்னானுங்க. ஆனா இப்ப இவ்வளவு சொதப்பி வச்சிருக்கானுங்க. ஏதாவது ஒரு பொம்பளைய மிஸ் பண்ணி இருந்தா கூட அவளால ஒண்ணு கிழிச்சிருக்க முடியாது. ஆனா மெயினான ஆளு ஆதியோட அண்ணனையும் விட்டுட்டு வந்திருக்காங்க. பாஸ், இப்ப அந்த ஆளு எங்க இருப்பான்? எங்க போய் தேடி கண்டுபிடிக்கிறது? ஒன்னும் தெரியலையே. இல்ல, இதுக்கு மேல டிலே பண்ணாம அப்பா கிட்ட எப்படியாவது சொல்லணும். இது அப்பா கிட்டயா? அப்ப இந்த ஆளு பாஸ் இல்லையா? இவனுக்கு மேல ஒருத்தர் இருக்கானா? இது தெரியாம போச்சே. அப்பா கிட்டயும் சித்தப்பா கிட்டயும் இந்த விஷயத்தை இப்பவே உடனே சொல்லி ஆகணும். அப்பா கிட்ட போன்ல பேச முடியாது, சித்தப்பா கிட்ட சொல்லுவோம். அண்ணே, டேய் தம்பி, அண்ணே, உன்னை இப்படி பார்க்கவே முடியலண்ணே. நீ எவ்வளவு பெரிய அரசியல்வாதி, உன்னை போய் இப்படி ஜெயில அடைச்சு வச்சிருக்கானே அந்த ஆதித்யா. அதுக்குதான் அவனுக்கு பதிலடி கொடுக்கணும். நம்ம நிலைமை எப்படி இருக்கோ அது அவனுக்கு திருப்பி கொடுக்கணும்டா. அவன் குடும்பத்தையே நானும் உன் பையனும் சேர்ந்து கடத்தி வச்சிருக்கானே. முதல்ல அவன் பொண்டாட்டி, அதான் அந்த நிம்மதி, அவ ஏன் ஸ்டூடெண்ட்னு அவளுக்கு மட்டும்தான் குடைச்சல் தரலான்னு நினைச்சேன். ஆனா ஒன்னு அசிங்கப்படுத்துற மாதிரி பண்ணான் பாத்தியா? அதனாலதான் அவன் குடும்பத்தையே தூக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். கரெக்டா தம்பி, நீ பண்ணது ரொம்ப ரொம்ப கரெக்டான வேலை. டிஎஸ்பினா பெரிய இவனானே அவன். இப்ப வரும் பாருங்கன்னு சிஎம் கிட்ட இருந்து போனு. இன்னும் கொஞ்ச நேரம் தான், எலெக்ஷன்னால சிஎம்மும் அங்க இங்க அலைஞ்சிட்டு இருக்காரு. இல்லன்னா நீ போய் நான் அடுத்த செகண்டே வெளியே வந்திருப்பேனே. பரவாயில்லடா, எனக்கும் புரியுது. சாயங்காலம் அரெஸ்ட் பண்ண உடனே நீங்க அவங்க குடும்பத்தெல்லாம் அப்படியே கடத்திட்டீங்க. நைட்டு தானே ஆகுது, விடிய காலையிலக்குள்ள நான் வெளியே வந்தாகணும். அதுக்கு மட்டும் எப்படியாவது ஏற்பாடு பண்ணிட்டீனா அதுவே போதும்டா. அதெல்லாம் வந்துருவேனே. டேய் தம்பி, யாருடா? ஸ்ரீகாந்த்னு. ஹலோ ஸ்ரீகாந்த், என்னப்பா? சித்தப்பா எங்க இருக்கீங்க? ஸ்ரீகாந்த், அப்பாவை பாக்குறதுக்காக ஸ்டேஷன் வந்தேன். நீ அவளை பதட்டமா பேசுற. டேய், ஏதாவது பிரச்சனையா? சித்தப்பா, ஒரு சின்ன பிரச்சனை. என்னாச்சுடா? அந்த டிஎஸ்பி அங்கே வந்துட்டானா? இல்ல சித்தப்பா, அவனெல்லாம் சூப்பரா பிளான போட்டு லாக் பண்ணிட்டேன். அவனால நினைச்சா கூட இப்ப இங்க வந்து நிக்க முடியாது. அவன் துபாய்க்கு போயிட்டான் சித்தப்பா. பிளான போட்டு அவனை துபாய்ல லாக் பண்ணிட்டேன். சூப்பர்டா. அப்புறம் என்னடா பதட்டமா பேசுற? சித்தப்பா, அவங்க அண்ணனை காணோம் சித்தப்பா. அவங்க அண்ணனா? ஆமா சித்தப்பா, அந்த லிஸ்ட்ல அவர் பேரு முத்துமொழின்னு போட்டிருக்கு. அவரை காணோம் சித்தப்பா. டேய், அவன்லாம் சரியான டுபாக்குரா தாண்டா இருப்பான். இங்க பாரு, அவனை எல்லாம் ஃப்ரீயா விட்டுரு. நமக்கு தேவை அந்த டிஎஸ்பி கஷ்டப்படணும். இங்க பாரு, நீ எதை பத்தியும் தேவையில்லாம யோசிக்காத. அங்க இருக்கிறவங்க எல்லாம் எப்படி கஷ்டப்படுறாங்கன்னு ஒரு வீடியோ எடுத்து அந்த ஆதித்யா டிஎஸ்பிக்கு சென்ட் பண்ணு. ஓகே சித்தப்பா. அவனுக்கு அனுப்புனா அவன் அதை பார்த்து எரியணும்டா. அது போதும் நம்மளுக்கு. இப்பவே அனுப்புறேன் சித்தப்பா. இங்க பாரு, அவன் குடும்பத்தை பத்தி நல்லா விசாரிச்சுட்டேன். ஆதித்யாவோட பொண்டாட்டி என்னோட ஸ்டூடெண்ட் தான். அவளுக்கும் அவ்வளவு தைரியம் எல்லாம் கிடையாது. அவங்க அண்ணி சும்மா வளவலன்னு பேசுவாளே தவிர ரொம்ப ஒன்னும் சிந்திச்சுலாம் செயல்பட மாட்டா. அந்த தாத்தா அந்த பாட்டி எல்லாம் வீணா போன சொப்பு ஜாமாடா. அப்புறம் அந்த குழந்தை, அவ்வளவுதான். அவன் தங்கச்சி தான் ஏதோ கலெக்டருக்கு படிக்கிறா. அவளால அறிவா பேச முடியுமே தவிர மத்தபடி செயல்ல ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்க அண்ணனும் அப்படிதான். அதனால நீ மத்தவங்கள பத்தி எதுவுமே கவலைப்படாத. நமக்கு அந்த ஆதித்யா கஷ்டப்படணும். அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணு. என்ன ஸ்ரீகாந்த், புரியுதா? புரியுது சித்தப்பா, அப்படியே பண்றேன். சரி,
இன்னைக்கு நைட்டுக்குள்ள அப்பா வெளியே வந்துருவாரு. வந்தோடனே நேரா அங்கதான் வருவாரு. அப்பா ரிலீஸ் ஆனோடனே அந்த கூட்டத்து கூட நின்னு செல்ஃபி எடுத்து அந்த ஆதித்யாக்கு அனுப்பணும். அவன் தானடா அண்ணனை தூக்கி ஜெயில போட்டான். இப்ப அவனே இல்லாம அவன் குடும்பத்தை தூக்கிட்டான் பாத்தியா? அதுதான் அதை பார்த்து அவன் எறியணும். அதை பார்த்து நம்ம சிரிக்கணும். என்ன ஸ்ரீகாந்த், புரியுதுல? புரியுது சித்தப்பா. இங்க பாரு, நான் அப்பாவை எப்படியாவது வெளியே கூட்டிட்டு வந்துருவேன். அந்த வழியை நான் பாத்துக்கிறேன். ஆனா அங்க இருக்கிறத நீ தான் பாக்கணும். புரியுதா? ஓகே சித்தப்பா, நான் பாத்துக்கிறேன். சரி, நான் போனை வைக்கிறேன். சரி. என்னடா தம்பி, ஸ்ரீகாந்த் என்ன சொல்றான்? அண்ணன், தம்பி தொழிலுக்கு புதுசுல, அதான் நல்லாவே பயப்படுறான். பயப்படாதடா, உன் சித்தப்பா நான் இருக்கேன்னு சொல்லியிருக்கேன். சரிடா, சரிண்ணே. இப்ப நான் கிளம்புறேன். சிஎம் பார்க்க தான் போனேன். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். எப்படியாவது பார்த்து நைட்டோட நைட்டா உங்களை வெளியே கூட்டிட்டு வரேன்னு. ஆதித்யா துபாயில தான் மாட்டிட்டு இருக்கான். அவன் இங்க வந்துட்டானா அவ்வளவுதான், உங்களை வெளியே வர வைக்கவே விட மாட்டான். சரிடா தம்பி, பார்த்து போயிட்டு வா. சரிண்ணே, அந்த ஆதித்யாக்கு பெரிய ஆப்பா வைக்கிறேன். டடான்! என்னது, ஆதித்யாக்கு பெரிய அப்பா நீங்க வைக்கிறீங்களா? பார்க்கலாம் யார் யாருக்கு ஆப்பு வைக்கிறாங்கன்னு நாளைக்கு பார்க்கலாம். அப்புறம் நம்ம ஆதியும் சூர்யாவும் எப்படி பிளான போட்டு துபாய் அனுப்பிட்டாங்க பாத்தீங்களா? பாவம், பசங்க அங்கேயே மாட்டிக்கிட்டாங்க. இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஃபிளைட் வரவே முடியல. ஆனா அந்த குடும்பம் யாரால காப்பாத்தப்பட போகுது, யார் வந்து என்ன பண்ண போறாங்கன்றதெல்லாம் பொறுத்திருந்து நாளைக்கு எபிசோட்ல கண்டிப்பா பார்க்கலாம். அப்புறம் மக்களே, இன்னைக்கு நம்ம வீட்ல சூப்பரான மட்டன் பிரியாணி, தால்ச்சா, 65 ரைத்தா. நீங்க எல்லாரும் என்ன சமைச்சீங்கன்னு சாப்பிட்டீங்கன்றத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அப்புறம் அடுத்தடுத்த எபிசோட்ஸ்லாம் ரொம்ப விறுவிறுப்பா தான் இருக்க போகுது. எல்லாரும் பார்த்து மறக்காம என்ஜாய் பண்ணுங்க. ஹாய் மக்களே, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.